தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் திரு விஜயகாந்த் நேற்று காலமானார். அவருடைய இறப்பு செய்தி தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. திரு விஜயகாந்த் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திற்கு அருகே பிறந்தவர். சினிமா மோகத்தால் சென்னைக்கு வந்து திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கேட்ட தொடக்க காலத்தில் பல அவமானங்களை சந்தித்தவர். 1970களின் பிற்பகுதியில் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கி 1980களின் தொடக்கத்தில் சுமாராக வெற்றி படங்களையும் தோல்வி படங்களையும் அளித்தவர் விஜயகாந்த். 80களின் பிற்பகுதியிலும் 90கள் முழுமையும் பெரும் வெற்றி படங்களை அவர் அளித்தார். கேப்டன் பிரபாகரனில் தொடங்கி ரமணா வரை அவரின் வெற்றி படங்களின் வரிசையில் இடம்பெற்றன. காதல், சண்டை என வழக்கமான தமிழ் சினிமா மசாலாக்கள் இவர் படங்களில் மையமாக இருந்த பொழுதும் ஊழல் உள்ளிட்ட அநீதிக்கு எதிரான ஆவேச குரல் கொடுக்கும் பாத்திரங்களிலேயே சிறப்பாக இவர் பளிச்சிட்டார். அதன் மூலம் லட்சக்கணக்கான ரசிகர்களின் மனங்களை கவர்ந்தார். தனிப்பட்ட வாழ்வில் ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவராக வாழ்ந்தார். குறிப்பாக அவருடைய அலுவலகத்திற்கு வருபவர்கள் அனைவருக்கும் உணவளித்து பசியாற்றக்கூடிய உயர்ந்த ஈகை பண்பை பெற்றவராக திகழ்ந்தார். தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் நிதி உதவி செய்து வந்ததாகவே கருதப்படுகிறது. நடிகர் சங்க தலைவர் பொறுப்பேற்ற போது அவருடைய சீரிய முயற்சியால் நீண்ட காலம் நிலுவையில் இருந்த நடிகர் சங்க கடன் அவர் காலத்தில் தான் அடைக்கப்பட்டது. அதை போல திரைப்படத்தைச் சேர்ந்த நலிந்த கலைஞர்களுக்கு உதவுவதில் அவர் தீவிரம் காட்டியதை இன்றைக்கும் திரைப்பட நடிகர்கள் உணர்ச்சி வயப்பட்டு சொல்லுவது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. 2005 தன் கட்சியை தொடங்கி விஜயகாந்த் அரசியலில் நுழைந்தார். கலைஞர் கருணாநிதி ஒருபுறமும் செல்வி ஜெயலலிதா மறுபுறமும் தமிழ்நாடு அரசியலில் இரு துருவங்களாக நின்று ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் துணிச்சலாக அரசியல் களத்தில் நுழைந்தவர் அவர். அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு செலுத்திய வன்னிய சமூக மக்கள் அடர்த்தியாய் வாடும் விருதாச்சலம் தொகுதியில் நின்று பாமகவை வீழ்த்தி எல்லோரும் ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்கும் அதிசயத்தை அவர் நிகழ்த்தினார். 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவின் தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி கண்டு தன் கட்சிக்கு 29 எம்எல்ஏக்களை பெற்றுக் கொடுத்தார். அதன் விளைவாக அதுவரை ஆளுங்கட்சியாக இருந்த வலிமையான திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரானார். விஜயகாந்த் அதிமுகவோடு கூட்டணி கண்டாலும் எதிர்க்கட்சி தலைவராக செல்வி ஜெயலலிதாவோடு அவர் முரண்பட்டார். அன்றைக்கு சட்டமன்றத்தில் அதிமுக அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு எதிராக கோபத்தோடும் துணிச்சலோடும் நாவை துருத்தி கொண்டு எச்சரிக்கை விடுத்தது சட்டமன்றத்தில் அரிதான நிகழ்வு. அதன் பின் செல்வி ஜெயலலிதாவின் அரசியல் நடவடிக்கைகளால் அவரும் அவரது கட்சியும் பலவீனப்படுத்தப்பட்டு அவர் பின்னடைவை சந்திக்க நேரிட்டது. 2016 அவர் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது அவர் பெரிதாக ஜொலிக்க முடியவில்லை என்பது அவர் அரசியல் வாழ்வில் சோகம்தான். அதன் பின் எடுக்கப்பட்ட அரசியல் முடிவுகளும் அவரது உடல்நிலை பாதிப்பும் தொடர்ந்து தேமுதிக கட்சியை பலவீனமடைய செய்து வந்தது. இருப்பினும் தேமுதிக தொண்டர்கள் தங்கள் தலைவர் விஜயகாந்த் தேறி வந்து விடுவார், மீண்டும் சிங்கம் போல் மேடைகளில் கர்ஜிப்பார், துணிச்சலாக ஏழை எளியவர்களுக்கு குரல் கொடுப்பார், தேமுதிக எழுச்சி பெறும் என்று நம்பிக்கையோடு அவரை காண வந்து கொண்டிருந்தனர். இப்படித்தான் சில வாரங்களுக்கு முன்பாக சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவரை கண்டு தங்கள் உணர்ச்சியையும் நம்பிக்கையையும் அவர்கள் வெளிப்படுத்தினர். ஆனால் மீண்டும் அவர் உடல்நிலை மோசமாகி நேற்று காலை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்து விட்டார். அவர் மறைவு செய்தி கேட்டு பல்லாயிரக்கணக்கான அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் சென்னை கோயம்பேட்டில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த கட்சி தலைமையகத்தில் வந்து குவிந்தனர். பெண்கள் உள்ளிட்ட அவருடைய தொண்டர்கள் பலர் கதறி அழுததை நேரில் பார்க்க முடிந்தது. அதை போல இன்று தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலை கடைசியாக காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கில் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். அரசியல், திரை பிரபலங்கள் நூற்றுக்கணக்கில் அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி சென்றனர். கோயம்பேடு கட்சி தலைமையக வளாகத்தில் அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மதுரையின் கிராமப்புறத்திலிருந்து புறப்பட்டு வந்து திரைத்துறையின் உச்சம் தொட்டு அரசியலில் சாதனை நிகழ்த்திய விஜயகாந்த் கிராமிய மனமாறாத மனிதராகவே, இரக்க குணம் கொண்டவராக, அநீதி கண்டு கோபப்படுபவராக, வெகுளித்தனம் மிகுந்தவராக, வாழ்வில் நடிக்க தெரியாத நல்ல மனிதராக அவர் திகழ்ந்தார் என்பது உண்மைதான். அந்த உயர்ந்த பண்பே ஆயிரக்கணக்கான அவருடைய தொண்டர்களை, ரசிகர்களை இன்று கண்ணீர் விட கதற செய்திருக்கிறது. மிகச்சிறந்த மனிதராக, நல்ல வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதராக விஜயகாந்த் இருந்திருக்கிறார் என்பதே உண்மை. அவருக்கு லெஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் தன் அஞ்சலியை செலுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.